வகானு யத்தகூன், இறை உணர்வோடு இருப்பார்கள். அவர்களுக்கு இறை உணர்வு இருக்கும். அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ன அவதானிக்கிறான், நான் நன்மையை செய்யணும், பாவத்தை முழுமையாக விடணும், என் வாழ்க்கையில் தக்வா இருக்கணும். தக்வாட அடையாளங்கள், அல்லாவுக்காக தர்மம் செய்வார், அல்லாவுக்காக கொடுப்பார், அவர் எல்லா நிலையிலும் அவரை தன்மையை மாற்றிக்கொள்ள மாட்டார். கோபம் வரும், அதை அடக்கிக் கொள்வார், விழுங்கிக் கொள்வார், பொறுமை செய்வார், மக்களை மன்னிப்பார், கனிவாக மென்மையாக நடப்பார். எல்லா நிலையிலும் இப்படி வாழ்கிற மனிதர். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்கள் மீது இரக்கப்பட்டதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவனை பற்றி பேசுகிற கேட்கிற சபையில் அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் வந்து அமரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சபையில் மலக்குமார்களோடு அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய சக்கீனத்தையும் அமைதியையும் பெற்று அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக, கற்றுக்கொள்வதற்காக நாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்றால் அல்லாஹு தாலா எங்களை நேசித்து அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அந்த வகையில் இன்றைய உரையினுடைய தலைப்பு ஆறுதல் அளிக்கும் அல்லாஹுவின் நன்மாராயங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹு தாலா கட்டளையாக சொல்வதை போன்று, அல்லாஹு தாலா சில விடயங்களை தடை செய்வதை போன்று, அல்லாஹு தாலா சில விடயங்களை வரலாறாக சொல்வதை போன்று, குர்ஆனில் சில விடயங்களுக்கு அல்லாஹு தாலா நன்மாராயம் சொல்லுகிறான். நன்மாராயம் என்ற இந்த வார்த்தை அல் புஷ்ரா, அல் புஷ்ரா என்றால் நன்மாராயம். இதை அல்லாஹு தாலா வபஷிர் என்றும் அல்லாஹு தாலா சொல்கிறான். நபியை நன்மாராயம் கூறுங்கள், வபஷிரில் முஃமினீன், மோமின்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். அதே மாதிரி சில இடங்களில் அல்லாஹு தாலா அல் புஷ்ரா, இவர்களுக்கு, இத்தகைய பண்புள்ளவர்களுக்கு, இந்த விடயங்கள் உள்ள மனிதர்களுக்கு அல் புஷ்ரா, நன்மாராயம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிற பொழுது அல்லாஹு தாலா குறிப்பிட்ட சில மனிதர்களுக்கு, குறிப்பிட்ட சில விடயங்களை செய்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த நன்மாராயத்தை ஆறுதலாக குர்ஆனிலே சொல்கிறான். ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டால் ஏராளமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த தலைப்பின் கீழ் ஹதீஸை பற்றி, ஹதீஸில் வரக்கூடிய நன்மாராயங்கள் குறித்து பேசவில்லை, ஏன்னா அதுக்கு நேரம் போதாது. குர்ஆனில் அல்லாஹு தாலா வழங்குகிற ஆறுதல் அது முஃமின்களுக்கு நிச்சயமாக ஒரு நிம்மதியை தரும். இந்த நன்மாராயங்கள், இந்த அல் புஷ்ரா அல்லது பஷாரா என்பது முஃமின்களுக்கு நிச்சயமாக ஆறுதல் அளிக்கும் என்ற வகையில்தான் ஒரு குறிப்பிட்ட சில விடயங்களை மாத்திரம் இந்த சபையிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக, இந்த நன்மாராயம் என்பது அல்லாஹு தாலா நபியிடம் சொல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி, மோமீன்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற இந்த நன்மாராயம், அல்லது அல்லாஹு தாலா குர்ஆனிலே நேரடியாக இவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்வதென்பது, இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு குறித்த ஒரு நன்மைக்கு குறித்த ஒரு கூலியை மட்டிட்டு சொல்லாமல், அவர்களுக்கு அல்லாஹுடைய புறத்தால் மிகப்பெரிய அளவற்ற, அதுக்கு எண்ணிக்கையே இல்லாத கூலிகள் என்று உண்டு என்பதைத்தான் அல்லாஹு தாலா இங்கு சொல்கிறான். அதற்கு வரையறை கிடையாது. இப்போ சில இபாதத்துக்களை எடுத்தால், வணக்க வழிபாடுகளை எடுத்தால் நமக்கு அதில் நன்மை தெரியும். உதாரணமாக, மன்சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, உள்ளச்சத்தோடு ஈமானோடு
ஈமானோடு நல்ல நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைத்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ இதுக்கு கூலி தெரியுது நமக்கு. அப்போ இப்படி கூலி தெரிகிற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கூலி சொல்லப்படாத சில அமல்களும் இருக்கிறது. அதுக்கு அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். இன்னும் சில விடயங்கள் அமல்கள் இருக்கிறது, அதற்கு அல்லாஹு தாலா அவன் புறத்தால் இதற்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் எங்களுக்கு தார கூலி இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் சிந்திக்க முடியாது, அதை வரையறுக்க முடியாது, இதுதான் கூலின்னு சொல்ல முடியாது. அப்போ அப்படிப்பட்ட நன்மாராயத்தை அல்லாஹு தாலா யாருக்கு சொல்கிறான் என்றால், முதலாவது குர்ஆனில் நாங்கள் பார்க்கிற பொழுது பல இடங்களில் அல்லாஹு தாலா சொல்கிற நன்மாராயம் வபஷ்ஷிரில் முஃமினீன், நபியே முஃமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், முஃமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அப்ப இந்த நன்மாராயம் முஃமின்களுக்கு சொல்லப்படுகிறது என்றால் அந்த முஃமின்களுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும்? முஃமின்கள் யார்? அவருடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும்? அப்ப அல்லாஹு தாலா சொல்கிறான், நபியே முஃமின்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்க அப்படின்னால், முஃமின்களே உங்களுக்கு அல்லாஹுடைய சுபசோபனம் நன்மாராயம் உண்டாகட்டும் என்றால், அந்த முஃமின்கள் இந்த நன்மாராயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்கள் யார்? இன்னமல் முஃமினூனல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டாலே வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய இதயங்கள் நடுங்கும். அல்லாஹ் பற்றி பேசப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி கதைக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டால் அவருடைய இதயங்கள் நடுங்கும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் அல்லதீன யுகீமூன ஸ்ஸலாத வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இந்த முஃமின்கள் அல்லாஹ் அவன் வரை விளக்கணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்றான். இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் யார்? யாருக்கு நன்மாராயம்? அல்லாஹ் யாருக்கு நன்மாராயத்தை சொல்கிறான்? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டாலே வஜிலத் குலூபுஹும், அவருடைய இதயங்கள் நடுங்கும். இந்த நடுங்குதல் என்பது அல்லாஹ்வுடைய பயத்தால் நடுங்கி அதன் பின்னால் ஒரு அமைதியை அது கொடுக்கும். அல்லாஹ் பற்றியுள்ள பயம் அந்த பயம், ஏனையவர்களை பயந்தால் நீங்க என்ன செய்வீங்க? விரண்டோடுவீங்க, அவரை விட்டு விரண்டோடுவீங்க. நீங்க அல்லாஹ்வை பயந்தால் அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடுவீங்க. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ் ஃபஃபிர்ரு இலல்லாஹ். நீங்க அல்லாஹ் பயந்து அல்லாஹ் விட்டு ஓடாதீங்க, அல்லாஹ் பயந்தா நீங்க அல்லாஹ் கிட்ட ஓடுங்க. ஆனா ஏனைய சிங்கத்தை பயந்தா என்ன செய்வீங்க? சிங்கத்துக்கிட்ட போவீங்களா? இல்ல, சிங்கத்தை விட்டு விரண்டோடுவீங்க. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் யாருடைய காதுக்கு ஒழுங்காக அவர்கள் செவிமடுக்கவில்லையோ, எட்டவில்லையோ, அதை புறக்கணிக்கிறார்களோ, கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. ஃபர்ரத் விரண்டோடுகிறது. அவர்கள் காட்டு கழுதைகளை போன்று சிங்கத்திடம் இருந்து உயிரை காப்பாற்றுவதற்காக விரண்டோடுகிற காட்டு கழுதைகளை போன்று என்று அல்லாஹு தாலா சூரா அல் முத்தஸிர் கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்றான். ஃபர்ர என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். இப்ப சிங்கம் வருது பின்னால, காட்டு கழுதை உயிரை பாதுகாத்து கொள்றதுக்கு எப்படி ஓடும்? மெதுவாக ஓடுமா? எவ்வளவு உயிரை பாதுகாத்து கொள்ள வேகமா ஓடலுமோ அவ்வளவு வேகமா ஓடும். இந்த வேகத்தை அல்லாஹ் இங்க சொல்றான், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் இரண்டோடுங்கள். அப்ப அல்லாஹ்வை பயப்படுற ஒரு மனிதனுக்கு அது நிம்மதியை கொடுக்கும். ஏனே யாரையாவது நீங்க பயந்தீங்கன்னா அது நிம்மதியை கொடுக்காது. பயந்தே வாழ்வீங்க, நிம்மதி இருக்காது. அல்லாஹுவை அஞ்சுகிற இதயத்தில் ஒரு நிம்மதி அல்லாஹ் கொடுப்பான். அல்லதீன ஆமனூ வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய சிந்தனையால், அல்லாஹ்வுடைய நினைவால் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பயம் வரும், இதயம் நடுங்கும். ஆனால் அந்த நடுங்குதலில் ஒரு நிம்மதி, பயப்படுவதில் நிம்மதி, அல்லாஹுக்கு முன்னால் நெற்றியை சஜதாவில் வைத்து கண்ணீர் துளிகளை வடிப்பதில் நிம்மதி. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான்.
இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் கூடும். இப்ப திலாவத்துங்கிறது, திலாவத் என்று சொன்னால் ஓதுறது. இதுக்கு தர்ஜமா, தஃப்சீர், இது ரெண்டாவது. கண்டிப்பா குர்ஆனை படிக்கணும், தஃப்சீரை படிக்கணும். ஆனா ஓதப்பட்டாலே, மூமின்களுக்கு குர்ஆன் ஓதுறதை கேட்டாலே அவங்களோட ஈமான் கூடணும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் ரப்பின் மீது தவக்குல் வைத்திருப்பார்கள். இந்த மூமின்களுக்கு நபியே நீங்க நன்மாராயம் சொல்லுங்கள். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் உண்டு. உண்மையாக உள்ளத்தை அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்துகிற மனிதன். தவக்குல் என்றால் தன்னுடைய காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து, எனக்கு என்னுடைய ரப்பு போதுமானவன், யார் என்னை கைவிட்டாலும், இந்த உலகமே கைவிட்டாலும் என்னை என்னுடைய ரப்பு கைவிட மாட்டான் என்று நபிமார்கள் சொன்ன லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முன்னால கடல், பின்னால ஃபிரௌன் படை, நடுவுல மாட்டிக்கிட்டார் சமூகம். பின்னால வந்த அவரோடு வந்த சமூகம் சொல்லுது, எங்களை நீங்க மாட்டி விட்டீங்க மூசா அப்படின்ட்டு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிக்க இல்லை, நான் எப்படி இதுல இருந்து பாதுகாப்படுறது, பின்னால போனாலும் அழிவு, முன்னால போனாலும் அழிவா, இல்லை. கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் ரப் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இது தவக்குல். அப்ப வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அதே போன்று அல்லாஹ்விடம் தனது காரியங்களை ஒப்படைத்து அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லுகிற மனிதர்கள் அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். முன்னால எனக்கு அழிவுண்டு அவர் நினைச்சாலும் அவருடைய ஈமான் அவரை காப்பாற்றும், அவருடைய நம்பிக்கை காப்பாற்றும், தவக்குல் காப்பாற்றும். வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இந்த ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன், காரியங்களை ஒப்படைத்து அதை சிறப்பாக பாதுகாப்பதில் மிகச்சிறப்பானவன் அல்லாஹ் என்ற உணர்வு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புல போடப்படுறதுக்கு முன்னால இந்த வார்த்தையை சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களை நெருப்பிலிருந்து பாதுகாத்தான். இதே வார்த்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சொன்னார்கள். உஹதுடைய யுத்த காலத்துக்கு பின்னால முனாஃபிக்குகள் அவர்களை பயங்காட்டிய பொழுது இந்த வார்த்தைகளை சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். எனவே மூமின்கள் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லதீன யுகீமுனஸ் ஸலாஹ், சரியான நேரத்தில் தொழுவார்கள், தொழுகையை விட மாட்டார்கள். அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதில், அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள், செலவழிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் வபஷ்ஷிரில் முஃமினீன், இந்த முஃமின்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான் வபஷ்ஷிரில் முஃமினீன், மோமீன்களுக்கு நாம் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் மோமீன்களுக்கு தான் பலனளிக்கும், முனாஃபிக்கு பலனளிக்காது. மோமீன்களுக்கு உபதேசம் பலனளிக்கும். மோமீன்கள் நல்லவைகளை செவிமடுப்பார்கள், நல்லதை வாழ்க்கையில் பின்பற்றுவார்கள், நல்லது அவர்களுக்கு பலனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், உபதேசம் என்பது மோமீன்களுக்கு பலனளிக்கும். யார் ஒரு மனிதன் இந்த உபதேசங்களை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய வசனங்களை வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்விடம் காரியங்களை ஒப்படைத்து தொழுகை நிலைநாட்டி தர்மத்தை செய்து வாழ்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய புறத்தால நன்மாராயத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது அம்சம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுவதை போன்று அல்லாஹு தஆலா முஹ்சின்களுக்கு நன்மாராயம் சொல்லுகிறான். முஹ்சின்கள் அல் இஹ்சான், அல் இஹ்சான் அல்லாஹ்வோடு இருக்கிற இஹ்சான். முஹ்சின்கள் யாரு? வபஷ்ஷிரில் முஹ்சினீன், மோமீன்களுக்கு அல்லாஹ் நன்மாராயத்தை சொல்லுங்கள் நபி என்று அல்லாஹ் சொல்கிறான். முஹ்சினீன்களுக்கு, இஹ்சான் உடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மாராயத்தை சொல்கிறான். அவர்கள் யார்?
அல் இஹ்சான் ம அல்லாஹ், அல் இஹ்சான் ம அன்னாஸ். அல்லாஹ்வுடைய இஹ்சான் எப்படி இருக்கணும்? எங்களுடைய வணக்கங்களில் வழிபாடுகளில் அல்லாஹ்வோடு உள்ள இஹ்சான். அல் இஹ்சான் அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹ் ஃபஇன்னஹு யராக். அன் தஅபுதல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க வணங்கணும். கஅன்னக தராஹ், நீ அவனை பார்ப்பதை போன்று. ஃபஇன் லம் தகுன் தராஹு, நீ அவனை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்ன பார்க்கிறான்னு நாங்கள் எப்படி இபாதத் செய்வோம்? 4 பேர் 5 பேர் பார்க்குறாங்க, மனிதர்கள் பார்க்குறாங்கன்றாலே எங்களோட அசைவுகள், எங்களோட ருக்கு சுஜூதில் ஒரு மாற்றம் தெரியுது என்றால் ரப்புல் ஆலமீன் அது கூடாது. ரப்புல் ஆலமீன் எங்களை பார்க்கிறான் என்றால் எப்படி ஒரு மனிதனுடைய வணக்கம் வழிபாடு இருக்க வேண்டும்? இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய இஹ்சானாக நடப்பவர்கள். அல்லாஹ் என்னை அவதானித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழுபவர்கள் முஹ்சின்கள். அதே போன்று மனிதர்களுக்கு கொடுக்கின்றவர்கள், மனிதர்களோடு நல்ல முறையில் நடக்கிறவர்கள், மனிதர்களை பார்த்து புன்னகைக்கக்கூடியவர்கள், மனிதர்களுடைய உள்ளங்களில் சந்தோஷத்தை விதைக்கிறவர்கள், மனிதர்களுக்கு அன்பை பரிமாறிக்கொள்பவர்கள், உறவுகளை பேணி நடப்பவர்கள், தாய் தந்தைக்கு கட்டுப்படுவர்கள், மூத்தவர்களை மதிக்கிறவர்கள், சிறியவர்களை அன்பாக இரக்கமாக நடத்துகிறவர்கள் முஹ்சின்கள். இந்த முஹ்சின்களை அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த முஹ்சின்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தால் நன்மாராயம் உண்டாகட்டும். அவர்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வார்கள், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மனிதர்களை மன்னிப்பார்கள். இந்த முஹ்சின்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த முஹ்சின்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் இருக்கிறது. யார் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு கொடுக்கிறான், வேதனைப்படுத்தப்படுகிறான். பிற மனிதர்களோடு அன்பாக இருக்கிறான், வேதனைப்படுத்தப்படுகிறான். குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் என்று நினைக்கிறான், ஆனால் அவன் துண்டிக்கப்படுகிறான். தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடக்கிறான், அவன் நோவினைப்படுத்தப்படுகிறான். நல்ல பெரிய மனிதர்களை கண்ணியப்படுத்துகிறான், அவன் நோவினைப்படுத்தப்படுகிறான். உண்மை பேசி நீதியாக செயல்படுகிறான், அவன் காயப்படுத்தப்படுகிறான். இப்படி அவன் பல புறங்களிலும் காயப்படுத்தப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய நன்மாராயம் இருக்குது. உன்னை நான் கைவிட மாட்டேன், உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் நிம்மதியை தருவேன், மறுமையில் நான் உனக்கு நிம்மதியை தருவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் நன்மையை செய்தாலும் சோதிக்கப்படுவோம், பாவத்தை செய்தாலும் சோதிக்கப்படுவோம். பாவத்தை செய்கிற மனிதன் சோதிக்கப்படுவது அல்லாஹ் அவன் பக்கம் மீண்டு வருவதற்கு. நன்மையை செய்கிற மனிதன் தொடர்ந்தும் நன்மையை செய்கிறான், சோதிக்கப்படுகிறான் என்றால் அவனுக்கு அந்த சோதனை அல்லாஹ்வினுடைய அடையாளமாக இருக்கும். அந்த முஹ்சின்களுக்கு நன்மாராயம் இருக்கிறது. அல்லாஹு தாலா நன்மாராயம் சொல்லி கொண்டிருக்கிறான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, 3வது அல்லாஹு தாலா மோமீன்களுக்கு நன்மாராயத்தை சொல்லுகிறான், முஹ்சின்களுக்கு நன்மாராயத்தை சொல்கிறான். அதே போன்று அல்லாஹு தாலா சொல்கிறான், முஹ்பித்தீன்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். வபஷிரில் முஹ்பித்தீன் அல்லதீன இதா துகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஹ்பித்தீன்கள் என்று ஒரு அணியினரை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அவர்கள் யார் என்றால், அல் முஹ்பித் என்றால் பணிவாக நடப்பவர்கள், இறை அச்சத்தோடு நடப்பவர்கள். பணிவாக, அதாவது அவர்களிடத்தில் பெருமை இருக்காது, பணிவாக நடப்பார்கள், இறை உணர்வோடு நடப்பார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தோடு நடப்பார்கள். அவர்கள் யார்? முஹ்பித்தீன்கள். சூரா அல் ஹஜ்ஜில் அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி சொல்கிறான், வபஷிரில் முஹ்பித்தீன் அல்லதீன இதா துகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள்ட்ட இருக்கிற ஒரு பண்பு தான் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்ட இந்த முஹ்பித்தீன்கள். பணிவாக இருக்கிறவங்கள்ட்ட அல்லாஹ்ட பயம் இருக்கும். அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்ட அதில் அவர்களுடைய இதயங்கள் நடுங்கும். அதே மாதிரி வஸ்ஸாபிரீன அலா மா அஸாபஹும், அவர்களுக்கு ஏற்படுற கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகளின் பொழுது பொறுமை செய்து கொள்வார்கள். ஒன்று, அல்லாஹ் பற்றி சொல்லப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் நடுங்கும். அதே மாதிரி அவர்களுக்கு ஏதாவது உலகத்தில் ஏற்படுற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள், நோய் நம்பலங்கள், இதன் பொழுது அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள்.
والصابرين على ما أصابهم والمقيم الصلاة ومما رزقناهم ينفقون. அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்வார்கள். இந்த 4 பண்புகளையும் அல் முஹ்பித் என்பதற்கு அல்லாஹ் வரைவிலக்கணமாக சொல்கிறான். அப்ப எனவே அல்லாஹுடைய உணர்வோடு வாழுகிற மனிதன், இவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹுடைய அச்சத்தால் இதயம் நடுங்குகிற மனிதர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். தொழுகையில் பேணுதலாக இருக்கிற மனிதர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். தனக்கு ஏற்படுகிற கஷ்டங்களின் பொழுது பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அதே மாதிரி அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்கிற அந்த முஹ்பித்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த மனிதர்கள் எல்லா நிலையிலும், அவர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய, அல்லாஹ்வுக்காக பொறுமை செய்கிற மனிதர்கள், இவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப மோமீன்களுக்கு, முஹ்சின்களுக்கு, முஹ்பித்களுக்கு, இப்படி மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா நன்மாராயம் உண்டாகட்டும் என்று குர்ஆனிலே சொல்கிறான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த மனிதர்கள் உலகத்தில் மிகவும் குறைவு. அந்த மனிதர்கள் சரியான முறையில் அந்த பண்பை பேணிக் கொண்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஅ் வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நபியே, பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க. 4வது வகையினர் பொறுமையாளர்கள். இந்த பொறுமை என்பது வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை. பொறுமை இல்லை என்றால் ஒரு மனிதனால் எதையுமே செய்ய முடியாது. இபாதத் செய்கிறதுக்கும் பொறுமை தேவை, பாவத்தில் இருந்து விடுபடுறதுக்கு பொறுமை தேவை, அல்லாட புறத்தால வர சோதனைகளின் பொழுது பொறுமை தேவை. இந்த 3க்கும் பொறுமை தேவை. அல்லாஹ் சொல்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ. உங்களை நாங்கள் பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம். அல்லாஹ் தஆலா உங்களை சோதிக்கிற விதத்தை அல்லாஹ் சொல்றான். எப்படி சோதிப்பான்? அல்லாஹ் தஆலா பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். பயம் என்றால், ஒரு மனிதன் வாழ்க்கையில் இப்ப நல்லா இருக்கிற மனிதனுக்கு, கோடான கோடி கையில் இருக்கிற மனிதனுக்கும் பயம் இருக்கும். என்ன பயம்? இதே நிலையில நான் நாளைக்கும் இருப்பேனா, 2 வருஷத்துக்கு பிறகு இருப்பேனா? நல்ல சம்பளம் எடுக்கிறார், நல்ல தொழில் செய்கிறார், பயம். அதே மாதிரி நல்ல தொழிலும் இருக்குது, நல்ல எல்லாம் இருக்குது, ஆனால் அவருடைய பிள்ளைய நினைச்சு பயம். பிள்ளைய நினைச்சு, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, அவருடைய எதிர்காலத்தை நினைச்சு பயம். அப்ப இந்த பயம் அல்லாஹு தஆலா சோதனையாக வைத்திருக்கிறான். இந்த பயத்தை பொருட்படுத்தாமல் அல்லாஹு தஆலாவுக்காக பொறுமை செய்து நம்முடைய வேலையை, எங்கட காரியத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக செய்து கொண்டு செல்கிற பொழுது அல்லாஹ் சொல்றான், இதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அப்ப உங்களுக்கு என்ன? அல்லாஹ்வுடைய புறத்தால நன்மாராயம் உண்டாகட்டும். அப்ப எனவே இந்த பயத்தை நாம் ஒரு பொழுதும் பொருட்படுத்தாமல், இன்று என்னை நல்ல முறையில் வாழ வைத்த அல்லாஹ் நாளைக்கும் என்ன நல்ல முறையில் வாழ வைப்பான். நம்பிக்கை கொண்டு வந்தால், இன்றைக்கு என்ன கைவிடாத என்னுடைய ரப் நாளைக்கும் என்ன கைவிட மாட்டான். அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. நான் கேட்டால் அல்லாஹ்விடம் கேட்பேன், நான் உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடுவேன் என்ற நம்பிக்கை அவனிடத்தில் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி சோதனை வருகிற பொழுது முஃமின்கள் அந்த பயத்தை கூட வெற்றி கொள்வார்கள். அது சோதனை, அதை நீங்க வெற்றி கொள்ளணும். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூ. பசியால சோதிப்பான் அல்லாஹ் தஆலா, பசிப்பட்டினியால சோதிப்பான். இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வரும்பொழுது, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூ வனக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ். பொருளாதாரத்தில் குறைபாட்டு அல்லாஹ் ஏற்படுத்தி சோதிப்பான். பொருளாதாரத்தில் எப்பொழுதும் ஒரு மனிதன் ஒரே நிலையில் இருக்க மாட்டான். இன்று நல்லா இருக்கிறவன் நாளைக்கு வேறு விதமாகலாம், அல்லது எப்படியோ மாற்றங்கள் நிகழும். ஆனா இன்றைக்கு கஷ்டத்தோடு இருக்கிறேன்டா, நான் இன்றைக்கு கஷ்டத்தோடு இருக்கிறேன்னா எப்பயுமே அப்படித்தான் இருப்பேன் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் உங்களை சோதிப்பான். சோதிச்சுட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இந்த பொறுமையாளர்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்க. இந்த
கூலியை சொல்லுங்க, இந்த கூலியை சொல்லுங்க, நாங்க அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் அப்படி சொல்ல இல்லை. அல்லாஹ் சொல்றான் நன்மாராயம் சொல்லுங்க, எங்கட புறத்தால் எதையும் நாங்க கொடுப்போம், அவனுக்கு ஹைர் என்று எது இருக்கிறதோ அதை நாங்கள் கொடுப்போம். அல்லாஹு தாலா பொருளாதாரத்தில் உயிர் சேதம், எங்களோட நெருங்கி இருக்கிறவங்க அதிகமாக நேசிக்கிறவங்கள நாங்கள் இழந்திருக்கலாம். எங்களோட வாப்பா எங்களோட உம்மா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் இப்போ சின்ன பிள்ளைகளாக வந்திருக்கிற உங்களோட பிள்ளைகள் இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டி வந்திருக்கிறீங்க. ஒரு 20-25-30 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எப்படி உங்களோட வாப்பாவோட வந்தீங்க, இதே 30-40 வருஷத்துக்கு பிறகு இவர்களுடைய பிள்ளைகளோடு வருவாங்க, நாங்கள் கபருக்குள்ளே இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அல்லாஹு தாலா யாராவது ஒரு மனிதனை அல்லாஹ் நேசிச்சால், அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிச்சா சோதிப்பான். ஒரு மனிதன் நெருக்கத்துக்குரிய ஒரு மனிதனை அல்லாஹ் எடுத்தும் சோதிப்பான். என் பிள்ளைய பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது, ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்கலாதுன்னு சொல்கிற மனிதன் திடீர்னு அல்லாஹ் பிள்ளையை கைப்பற்றி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட அவங்களோட 7 பிள்ளைகளில் அவங்க உயிரோடு இருக்கும்பொழுது 6 பிள்ளைகள் மூத்தாயிட்டாங்க. அப்படி தானே? 7 பிள்ளைகளில் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 5 6. உலகத்தில் ரொம்ப கஷ்டமானது தான் உயிரோடு இருக்கும் பொழுது தன் பிள்ளைகளை கொண்டு போய் அடக்கம் செய்கிறது. இதை போல ஒரு வேதனை ஒன்றும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொன்னான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி ஆலமீன் அகிலத்தாருக்கு அல்லாஹ் அல்லாத அனைத்துக்கும் உங்களை ரஹ்மத்தை அனுப்புறேன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், அனுப்பியிருக்கிறேன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹு தாலா அந்த இடத்துல சோதிக்கிறான். 6 பிள்ளைகளை அல்லாஹு தாலா மரணிக்க செய்கிறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால் உயிரோடு இருந்தாங்க. ரசூல்லா மரணித்து 6 மாதத்தில் அவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூல்லா மரணித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 6 மாதத்தில் 7 பிள்ளைகளும் மரணிச்சிட்டாங்க மொத்தமாக. ஆனால் அல்லாஹு தாலா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை பார்க்கிறான். எந்த நிலையிலும் தனது நேசத்துக்குரியவர்களை கைப்பற்றிய ரப்பை அல்லாஹ்வுடைய தூதர் கோபித்ததில்லை, தகாத வார்த்தைகள் பேசியதில்லை. எந்நேரமும் அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ரப் ரப் என்று அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழுகிற ஒரு நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் உயிரை பறித்து சோதிப்பான். எங்களோட விளைச்சல் நிலத்தில் சோதனை, பொருளாதாரத்தில் சோதனை. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சோதனைகளும் வரும். இது எல்லாத்துலேயுமே சித்தி அடையணும். அல்லாஹ் என்ன சொல்றான், பயம் வரும், பசி வரும், அதே மாதிரி பொருளாதார சேதம் வரும், உயிர் சேதம் வரும், வசமராத் பழங்கள் விளைச்சல்கள் இதில் சேதம் வரும். அறுவடை செய்கிற பொழுது காய்ந்து போகும், அறுவடை செய்யும் பொழுது அது நாங்கள் அறுவடை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு அது சருகாகிவிடும். இப்படி எல்லா நிலைகளும் வரும். அல்லாஹ் சோதிப்பான். பெரிய எதிர்பார்ப்போட ஒரு விவசாயத்தை செஞ்சு ஒரு மனிதன் பெரிய எதிர்பார்ப்போட அறுவடை செய்ய வார நேரம் அது அவனுக்கு கை கொடுக்காத நிலை வருமாக இருந்தால் அவன் அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்காக பொறுமை செய்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வபஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்தும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லதீன இதா அஸாபத்தும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபா ஏற்பட்டால், மௌத்து மட்டும் இல்லை, எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும், அல்லதீன இதா அஸாபத்தும், ஏதாவது ஒரு கஷ்டம், எந்த கஷ்டம் வந்தாலும் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, காலு இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லக்கூடியவர்கள். அப்ப இந்த நிலை வர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் சொல்றான். அவர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த துன்பம் வந்தாலும் சரி, எந்த நோய் வந்தாலும் சரி, யாரை பிரிந்தாலும் சரி, ரப்பை அவன் திருப்திப்படுத்துவான். இந்த நிமிஷம் என் பிள்ளை வஃபாத்தாயிட்டு, என் மனைவி வஃபாத்தாயிட்டால், என் வாப்பா அம்மா வஃபாத்தாயிட்டால், ஒரு மூமின் இன்னா லில்லாஹ், அவனோட நம்பிக்கை அதுதான். இது வார்த்தையால் சொல்லிட்டு போறது அல்ல, அல்லது இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் அனுப்புறது அல்ல. இது மூமினுடைய முகவரி. என்ன? இன்னா லில்லாஹ். நாங்கள் என்னதான் இந்த உலகத்தில் செஞ்சாலும், மாடா மாளிகை கட்டினாலும், என்ன குடும்பம் பிள்ளைகள் என்று இருந்தாலும்,
ஒன்று நான் முந்துவேன் அல்லது எங்களோட பிள்ளைகள் குடும்பம் பாப்பா அம்மா முந்துவார்கள், எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் போவோம், இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த எண்ணத்தோடு அவர்கள் வாழ்வார்கள். எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் சகிக்க முடியாத, ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படி கிடையாது. அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான், இந்த முஃமினுக்கு நாங்க சோதனை கொடுப்போம், கஷ்டத்தை கொடுப்போம், சோதிப்போம். அவங்க என்ன நம்பி இருக்கிறாங்க? இன்னால் இல்லை, நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ செய்வான். நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லக்கூடியவர்கள். எங்களுக்கு இன்னும் மறுமை ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான், அவன் நீதியானவன். அங்கே அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹு தாலா நாங்க நன்மை செய்ய செய்ய சோதனை வந்ததா, அந்த சோதனைகளை எல்லாம் பன்மடங்கான நன்மைகளாக அல்லாஹ் அங்கே தருவான். அநியாயம் செய்ய மாட்டான். இந்த சாபிர்கள் பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. அவங்க இப்படித்தான் வாழுவாங்க. அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட வாழ்வு ஒழுங்கு இப்படித்தான் இருக்கும். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மஹ் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ்வுடைய புறத்தால ஸலவாத், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் இவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான், அல்லாஹ் இவர்களை மன்னிக்கிறான், இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். இந்த பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்க சொல்லுங்க வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின் இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர். மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது, அவருடைய காரியம் ஆச்சரியத்துக்குரிய, எல்லாம் ஹைராயிருக்கும், எல்லாம் நல்லவாயிருக்கும், நல்லதாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும் சொல்ல இல்லை. எல்லாம் சந்தோஷமாயிருக்கும்னு சொல்ல இல்லை. அவனுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாயிருக்கும்னு சொல்ல இல்லை. எல்லாம் நலவாயிருக்கும்னு சொன்னாங்க. நலவு நீங்க கவலைப்படுவீங்க, அதுல நலவு இருக்கும். சந்தோஷப்படுவீங்க, அதுல கெடுதல் இருக்கும். ஆனா அல்லாஹ் இங்க சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது, அவனுடைய காரியம் நலவானது, அவனுடைய எல்லா காரியம் நலவானது, சந்தோஷமானதுன்னு சொல்ல இல்லை. மூமின் கவலைப்படுவான், அந்த கவலை அல்லாஹ்விடத்தில் நன்மையாக எழுதப்படும். ஒரு மூமினுக்கு காலில் முள் குத்துதுண்டா அதுவும் நன்மையாக எழுதப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனால பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே மாதிரி அவன்கிட்ட பாவமே இல்லை, அப்படி இல்லை, யாருமே இல்லை, அப்படி ஒருவேளை பாவமே இல்லைன்றாலும் அவனுக்கு நன்மையாக எழுதப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கூலி தந்து கொண்டே இருப்பான். கவலை உள்ளத்தில் மூமினுக்கு ஏற்படுதா, அதுக்கும் கூலி இருக்குது. மா யுஸிபுல் முஸ்லிமின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா கம்மின் வலா அதா ஹத்தா ஷௌகத்து யுஷாக்குஹா ஃபீ ரிஜ்லி. கால்ல குத்துற முள் உட்பட அவனுக்கு ஏற்படுற கவலை, துன்பம், பிரச்சனை, நோய் எல்லாவற்றுக்கும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின் இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர் இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல்லாஹ் வ இன் அஸாபத்து ضرா ஸபர ஃபகான கைரல்லாஹ் வ லைஸ ذلك லிஅஹதின் இல்லா லில் முஃமின். ரவாஹு முஸ்லிம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மூமினுக்கு சந்தோஷமான நிலை ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான், அது அவனுக்கு கைராகிவிடும். கவலை பிரச்சனை ஏற்பட்டால் பொறுமை செய்வான், அது அவனுக்கு நலவாக இருக்கும். கஷ்டம் வருது, பொறுமை செய்கிறான், அது நலவாக இருக்கும். இது மூமினை தவிர வேற யாருக்கும் இது அமையாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மூமின். இந்த மூமினுக்கு அல்லாஹ் சொல்றான் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இந்த மனிதனுக்கு, இந்த மூமினுக்கு அல்லாஹ் சொல்றான், இவன் பொறுமை செய்கிறான். பொறுமை என்ற பண்பு இருக்கிறது மூமினிடத்திலே. எனவே வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையை மேற்கொள்ளுகிற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய அந்த ஆறுதல் தருகிற நன்மாராயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சொல்லுகிற மிகப்பெரிய நன்மாராயம் கிடைத்து கொண்டே இருக்கணும். நான் மூமினா இருக்கிறேன், அல்லாஹ்ட நன்மாராயம் எனக்கு இருக்குது. நான் முஹ்சினாக இருக்கிறேன், அல்லாஹ்ட நன்மாராயம் எனக்கு இருக்குது. நான் முஹ்பித்தாக வாழுகிறேன், அல்லாஹ்ட நன்மாராயம் எனக்கு இருக்குது. நான் சாபிராக பொறுமைசாலியாக இருக்கிறேன், அல்லாஹ்ட நன்மாராயம் இருக்குது. அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய நன்மாராயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றால் யார்? அல்லாஹ்வுக்கு ரெண்டு அடிப்படை தன்மையை சொல்றான். அந்த ரெண்டு பண்பு யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் அல்லாஹ்ட நேசர்கள். அல்லாஹ்ட நேசரை யார் அறிவார்கள்? அல்லாஹும் அந்த மனிதன் மட்டும் தான் அறிவாங்க, வேற யாராலையும் அறியலாது.
நான் என் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. எனக்கும் என் ரப்புக்கும் தான் தெரியும். நான் இறைநேசன் என்பதை அந்த மனிதன் நான் இறைநேசன் யாரும் சொல்லவும் முடியாது. யார் உண்மையான தக்வா உள்ள சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களை பயந்து நடுங்கினார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களே நடுங்கினாங்க. என்கிட்ட நிஃபாக் இருக்குதோ, ஹந்தலா ரதியா நாஃபக ஹந்தலா நாஃபக ஹந்தலா ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார், ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார்னு வந்தார். ஆனால் அவர் மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட ஷஹீதாக மரணித்து அல்லா இடத்துல சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்கிற பாக்கியத்தை பெற்ற மனிதர். வாழ்க்கையில் பயந்து பயந்து வாழ்ந்தார். யாரும் தன்னை இறைநேசன்னு சொல்ல மாட்டார், பிறர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா எந்த பாவம் எனக்கு தான் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இறைநேசர்ன்னு நீங்கள் நினைக்கணுமா இருந்தா, நீங்கள் அப்படி ஆகணுமெண்டா அந்த பண்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயம் கிடையாது, கவலையும் கிடையாது. அந்த கபரில் இந்த கபரில் அங்கே அடங்கியிருப்போர் இந்த அடங்கியிருப்போர் யாரும் இறைநேசர்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. 30 வருஷமா ஒரே கட்டில் ஒன்னா படுத்து கிடக்கிற மனைவிட உள்ளத்தில் யார் இருக்கிறார் என்ன இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எங்கேயோ இருக்கிற மனிதருடைய உள்ளத்தில் செயல்பாட்டில் இருக்கிறது எப்படி எங்களுக்கு தெரியும்? அல்லாஹ் இல்முல் கைப் எங்களுக்கு தந்திருக்கிறானா? இல்லை. சில பொழுது ஒரு மனிதன் வெளித்தோற்றத்தில் சொர்க்கவாதியை போன்று நடப்பான், ஆனால் அவன் நரகவாதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வெளிப்படைய வச்சு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்லிவிட முடியாது. எங்களுக்கு எங்களோட பிள்ளையை பற்றி 25-30 வருஷமாக வளர்த்த பிள்ளையோட உள்ளத்தில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அவர் இறைநேசர் இவர் வழி அவர் வழி நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் சொல்றான், உண்மையில் இறைநேசரை நீங்கள் அளக்கணுமா, நீங்கள் பார்க்கணுமா, நீங்கள் உங்களை பாருங்க, உங்களோட ஈமான் உங்களுக்கு தெரியும், உங்களோட தக்வா உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், இறைநேசர்களுக்கு பயமும் கிடையாது கவலையும் கிடையாது. இதை சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் யார்? அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். அவர்கள் ஈமானோடு இருப்பார்கள், தக்வாவோடு இருப்பார்கள். ஈமான் நம்ம ஏற்கனவே சொன்ன மோமீன்கள் எப்படி இருப்பாங்க? எல்லா நிலையிலும் அல்லாஹ் அஞ்சி, தனிமையில் அல்லாஹ் அஞ்சி, கூட்டத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் அஞ்சிற மாதிரி தனிமையிலையும் அல்லாஹ் அஞ்சி, உள்ளச்சத்தோடு இருந்து தொழுகையை நிலைநாட்டி இபாதத்துகளில் கவனத்தோடு இருந்து இக்லாஸோடு இருந்து பக்குவமாக வாழ்ந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சமூக உறவுகளில் எல்லா நிலைகளிலும் பக்குவமாக வாழ்கிற ஒரு மனிதன் ஈமானோடு வாழ்கிற மனிதன். சும்மா என்ற ஈமான் இருக்குது இல்லை, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய இபாதா, என்னுடைய கொடுக்கல் வாங்கல், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய பண்பாடு, என்னுடைய அஹ்லாக் எல்லாம் சீராக இருந்தால் ஈமான். இந்த ஈமானோட தக்வா இருக்கணும், இறை உணர்வு. எல்லா நிலைகளும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், எல்லா நிலைகளும் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்சி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் அவன்பால் நான் நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்வை பக்கம் நான் நெருங்கி செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிற மனிதன், இவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வகானு யத்தகூன், அவர்கள் இறை உணர்வோடு இருப்பார்கள். இந்த மனிதர்களுக்கு அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருப்பார்கள், வகானு யத்தகூன், இறை உணர்வோடு இருப்பார்கள். அவர்களுக்கு இறை உணர்வு இருக்கும். அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ன அவதானிக்கிறான், நான் நன்மையை செய்யணும், பாவத்தை முழுமையாக விடணும், என் வாழ்க்கையில் தக்வா இருக்கணும். தக்வாட அடையாளங்கள், அல்லாவுக்காக தர்மம் செய்வார், அல்லாவுக்காக கொடுப்பார், அவர் எல்லா நிலையிலும் அவரை தன்மையை மாற்றிக்கொள்ள மாட்டார். கோபம் வரும், அதை அடக்கிக் கொள்வார், விழுங்கிக் கொள்வார், பொறுமை செய்வார், மக்களை மன்னிப்பார், கனிவாக மென்மையாக நடப்பார். எல்லா நிலையிலும் இப்படி வாழ்கிற மனிதர், இந்த மனிதர்கள் தான் அவுலியாக்கள். இவர்களை தான் அல்லாஹ் வலின்னு சொல்றான். நாங்கள் நினைச்சிருக்கிறோம் என்னடா, யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, ஒரு இருட்டு அறைக்குள்ளே இருந்து திக்ர் செய்யணும், இவர் வலின்னு நினைச்சிருக்கிறோம். இது குர்ஆனும் சொல்லல, ஹதீஸும் சொல்லல. குர்ஆன் என்ன சொல்லுது? ஈமான் இருக்கணும், தக்வா இருக்கணும். தக்வாட அடையாளத்தையும் குர்ஆன் சொல்லுது, ஈமான் அடையாளத்தையும் சொல்லுது. ஈமான் இருந்தால் தொழுவார், இபாதத் செய்வார், வணக்கம் செய்வார். தக்வா இருந்தால் எல்லா மக்களோடு அன்பா இருப்பார், விட்டு கொடுப்பார், பொறுமை செய்வார், கோபத்தை அடை கொள்வார்.
மென்மையாக நடப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்த கனிவு, மென்மை, பொறுமை எங்கிட்ட வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல எப்படி கிராமப்புறத்து அரபியில் நடந்து கொண்டாங்க? எங்கேயாவது ரசூலுல்லாஹ் கோவப்பட்டாங்களா? சிறு பிள்ளைகள் மஸ்ஜிதில் அழுவார்கள், தேம்பி தேம்பி அழுவாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகையை சுருக்கிட்டு போவாங்க. இது ரசூலுல்லாஹ்வோட பண்பாடு. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தக்வா அடையாளமே தவிர நாங்க நினைச்சு வைக்கிற தக்வா என்பது இந்த உலகத்தில் நாங்க பார்க்கிற பார்வை, இந்த உலகத்தில் நாங்களா பார்க்கிறது. குர்ஆன் சுன்னாவுடைய கண்ணாடியை போட்டு பாருங்கள். இந்த தக்வா இருந்தால் அவரிடத்தில் அக்லாக் இருக்குது. யாரை கண்டாலும் சிரிப்பார், யாரை கண்டாலும் சலாம் சொல்லுவார், பணிவாக நடப்பார், மூடர்களோடு பேசுகிற பொழுது சலாம் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார், மன்னிப்ப மேற்கொள்ளுவார், நல்லதை ஏவுவார், ஜாகில்களை புறக்கணிப்பார், தொழுகையில் பேணுதலாயிருப்பார், மனைவி மக்களோடு அன்பாயிருப்பார், சிறு பிள்ளைகளோடு இரக்கம் காட்டுவார், மூத்தவங்களை கண்டா மதிப்பார். இதெல்லாம் தக்வா. இது அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தது. இப்படி வாழுகிற மனிதர்கள் தான் அல்லாஹ்வினுடைய நேசர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பயம் கிடையாது, கவலை கிடையாது. லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. இவர்களுக்கு உலகத்திலேயும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய நன்மாராயம் உண்டாகட்டும். நன்மாராயம் இருக்கிறது என்றா சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்களுக்கு புஷ்ரா இருக்குது. இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய அந்த ஈமானில் உறுதியாக இருந்து இறை உணர்வோடு வாழுகிற மனிதர்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு பயம் கிடையாது, கவலை கிடையாது. இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய நன்மாராயம், வஃபில் ஆখিরা, மறுமையிலும் அல்லாஹ்வுடைய நன்மாராயம். அப்ப இந்த மனிதர்களாக வாழுகிற பொழுது அல்லாஹ் எங்களுக்கு நன்மாராயத்தை எங்களுக்கு சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, எங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு பக்குவம், இந்த ஒரு பண்பாடு எங்களிடம் வந்துவிடுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசர்களாக நாம் வாழ முடியும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று வாழ முடியும், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பெற்று வாழ முடியும், அல்லாஹ்வுடைய ஆறுதல் தரும் அந்த நன்மாராயத்தை பெற்று வாழ முடியும். நாம் இறைநேசர்களாக மாற எங்களால் முடியும், ஒவ்வொருவருக்கும் முடியும். அதற்கான அளவுகோல் அவர்களே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் நான் நன்மை செய்தது போதும் என்று ஒரு முஃமின் இருக்க மாட்டான். நான் பயந்து பயந்து வாழ வேண்டும். சஹாபாக்கள் நன்மை செய்வார்கள், நன்மை செய்துவிட்டு அழுவார்கள், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும், நன்மை செஞ்சு போட்டு. ஏன்? அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? அல்லாஹ் நாளைக்கு இந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளாம சுருட்டி முகத்தில் எரிஞ்சிட்டான்டா. அவர்கள் நன்மை செய்து கொண்டு பயந்து அழுதார்கள், நாங்கள் பாவம் செய்து கொண்டு சிரித்து கொண்டே வாழ்கிறோம். அதுதான் சஹாபாக்களும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சஹாபாக்கள் தர்மம் செய்வார்கள், ஜகாத் கொடுப்பார்கள், தொழுவார்கள், இபாதத் செய்வார்கள், அழுது கொண்டே வருவார்கள், இதயங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும். ஆனா அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் சொல்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சொர்க்கவாதிகள். இந்த சொர்க்கவாதிகளுடைய பண்புதான் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இறை உணர்வோடு வாழ்வது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இறைநேசர்களாக வாழுகிற மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பயத்தை கொடுப்பதில்லை, கவலையை கொடுப்பதில்லை. அதே போன்று இந்த உலகத்திலும் நன்மாராயத்தை, மறு உலகத்திலும் நன்மாராயத்தை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நன்மாராயங்கள் குர்ஆனில் பல இடங்களில் பல மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதில் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர்கள் யார்? அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் நன்மாராயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் சில சாராருக்கு நன்மாராயம் சொல்லுகிறான். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சுபசோபனம், நன்மாராயம் உண்டாவதாக. அவர்கள் யார்? வல்லதீன இஜ்தனபுத் தாகூத அன் யஅபுதூஹா வ அனாபு இலல்லாஹ் லஹுமுல் புஷ்ரா ஃபபஷ்ஷிர் இபாத் அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் ஷைத்தான்களை, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்காமல் விட்டுவிட்டு அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வின் பால் நெருங்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் லஹுமுல் புஷ்ரா. இந்த இடத்தில் நாம் தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை மட்டும் வணங்குகிற, ஷிர்க் இல்லாத, குஃப்ர் இல்லாத, இணை வைப்பில்லாத ஒரு உள்ளத்துக்கு அல்லாஹு தஆலா
நன்மாராயத்தை சொல்லுகிறான். தாகூத்துகளை, அல்லாஹ் அல்லாத சிலைகளை, சமாதிகளை, ஷைத்தான்களை, இதர பல தெய்வங்களை வணங்குவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வை வணங்குகிற, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி செல்கிற மனிதர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லான், அவர்களுக்கு அல்லாஹ்ட நன்மாராயம், அல்லாஹ்ட நன்மாராயம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஒரு மனிதன் சரியான கொள்கையில், சரியான நம்பிக்கையில் இருக்க வேண்டும். இது அடிப்படை, இது அடிப்படை. வஅனாபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்கிற, அல்லாஹ்வை வணங்குகிற இப்படிப்பட்ட மனிதனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அமல்கள் எல்லாம் நிறைய இருக்குது, இபாதத் நிறைய இருக்குது, திக்ர்கள் இருக்குது, தஸ்பீஹ் இருக்குது, அவுராதுகள் இருக்குது, குர்ஆன் திலாவத் இருக்குது, தர்மம் இருக்குது. ஆனால் அவருடைய நம்பிக்கை சரியில்லை என்றால், அவருடைய உள்ளத்தில் கொள்கை ஈமான் சரியாக இல்லை என்றால் எல்லாத்தையும் அவர் இழந்து விடுவார். அது அடிப்படை. அப்ப அல்லாஹ் இதை சொல்றான், தெளிவா சொல்றான், இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்றான், சில அடியார்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்கள். ஃபபஷிர் இபாத், அந்த மனிதர்கள் யார்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனா உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் வ உலாயிக ஹும் உலுல் அல்பாப். அவங்க அல்லாஹ் நேர்வழி கொடுத்தவர்கள், அல்லாஹ் நேர்வழி கொடுத்தவர்கள், அல்லாஹ் நேர்வழி காட்டியவர்கள். உண்மையான புத்திசாலிகள் யார் தெரியுமா? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல். அல் கௌலுக்கு, இந்த அல் கவுல் என்ற வார்த்தைக்கு இஸ்தமிஊனல் கவுல், அவர்கள் வார்த்தைகளை கேட்பார்கள் என்றால், இதற்கு தஃப்சீருடைய ஆசிரியர்கள் பல விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனை கேட்பார்கள், குர்ஆனை கேட்பார்கள், வேறு விடயங்களையும் கேட்பார்கள், ஆனால் குர்ஆனை பின்பற்றுவார்கள், ஹதீஸை பின்பற்றுவார்கள், கேட்கிற எல்லாத்தையும் பின்பற்ற மாட்டாங்க. அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. இன்றைக்கு உதாரணமாக பார்க்கலாம். நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் பயான் வரும், யூடியூப் எடுத்து அதுலேயும் பயான் வரும், ஃபேஸ்புக் எடுத்து அதுலேயும் பயான் வரும், எல்லாரும் பயான் தான் பண்ணுவாங்க. ஆனால் சில பயான்களுக்கு அதில் குர்ஆன் ஹதீஸ் இருக்காது, இட்டுக்கட்டப்பட்ட பொய்கள் இருக்கும். இந்த தஸ்பீஹ் ஓதினால் இந்த நன்மை கிடைக்கும், பயான் தான், நல்ல பயபக்தியோட கேட்பார். இதை ஒருவர் பின்பற்றினால் வழிகேட்டில் செல்லுவார். இந்த திக்கிற ஓதுங்க, அந்த திக்கிற ஓதுங்க, இந்த நேரத்தில் இந்த தொழுகை தொழுங்க, இந்த நேரத்தில் 10 ரக்காத் தொழுங்க, அந்த நேரத்தில் 10 ரக்காத் தொழுங்க, பயான் தான் மணிக்கணக்கில் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அல் குர்ஆன் அஸ்-சுன்னா அடிப்படையில், குர்ஆன் ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில் எங்கு சொல்லப்படுகிறதோ இதை பின்பற்றுகிற மனிதர்கள். அல்லாஹ் தஆலா அங்க அகீதாவை சொல்லி போட்டீங்க, இத்திபாஉர் ரசூல் அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஷிர்க் இருக்காது, லா இலாஹ இல்லல்லாஹ் சீராகிவிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிதஅத் இருக்காது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சீராகிவிடும். ஷிர்க்கும் பிதஅத்தும் கூடாது, வேண்டாம் என்று ஏன் சொல்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு முரணானது ஷிர்க் குஃப்ர், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்க்கு முரணானது பிதஅ குராஃபாத், மூட நம்பிக்கைகள், பிதஅத்கள் இதை உருவாக்குறது. அப்ப எனவே இந்த கலிமா சீராக வேண்டும் என்றால் ஷிர்க்கும் பிதஅத்தும் இருக்கக்கூடாது. இது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யார் ஒரு மனித வாழ்க்கையில் ஷிர்க் இல்லாமல் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறார், அந்த மௌலை பேசினார் அமல் செய்கிறார், இந்த மௌலை பேசினார் அமல் செய்கிறார், ஆதாரம் இருக்குதா? இல்ல. இதுல ஹதீஸ்ல இருக்குதா? இல்ல. நினைச்சதெல்லாம் மார்க்கம், நினைச்சது கேள்விப்பட்டதெல்லாம் மார்க்கம், எந்த புத்தகத்தில் அரபுல வாசிச்சாலும் மார்க்கம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சொல்வது ஆதாரபூர்வமானதாக இருக்க வேண்டும், சஹீஹான ஹதீஸாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறையாக இருக்க வேண்டும். இப்படி ஒன்றை பின்பற்றுகிற மனிதர்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்கள். ஃபபஷிர் இபாத், இந்த மனிதர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். சில பொழுது உங்களுக்கு ஏச்சு விழலாம், சில பொழுது உங்களை அசிங்கப்படுத்தலாம். அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நன்மாராயம் இருக்கிறது. அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. அஹ்ஸன் மிகச்சிறந்தது, மிக அழகியது, மிகச்சிறந்த வழிகாட்டல் அது இஸ்லாம், அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள். இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம், இதுதான் மிக அழகானது. இதை பின்பற்றுகிற மனிதர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். நிறைய அமல் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல,
அழகான அமல் செய்கிறோமா என்பதுதான் முக்கியமானது. அழகான அமல் என்றால் என்ன? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு காண்பித்தது. யாரோ ஒருவர் சொன்னார், யாரோ ஒரு மௌலானா எழுதினார், யாரோ ஒரு மனிதர் சொன்னார், யாரோ ஒருவர் என்று அட்ரஸ் அறியாத அல்லது தெரிந்தும் ஆதாரம் இல்லாத கட்டுக்கதைகளெல்லாம் மார்க்கமாக பின்பற்றக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நன்மாராயத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய நன்மாராயம் தேவையா? ஃபபஷ்ஷிர் இபாத் அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல் எப்படி அல்லாஹ் சொல்றான்? அவங்க கேட்பாங்க, யஸ்தமிஊனல் கௌல், கூர்ந்து கேட்பாங்க. ஆனால் ஃபயத்தபியூன அஹ்ஸனா, அதுல நல்லதை எடுத்து பொறுக்கி அமல் செய்வாங்க. எல்லாத்தையும் அவர்கள் அமல் செய்ய மாட்டாங்க. வழிகேடுகள், மூட நம்பிக்கைகள், பிதஅத்துகள், யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக குர்ஆன் சுன்னாவை விட மாட்டார். நூலுக்கு நூல் பார்ப்பார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்களா? இதை நாங்கள் அமலாக செய்வோம். அது அல்லாதவைகளை யார் கொண்டு வந்தாலும் புதுமைகள் அனைத்தும் பிதஅத்துகள், வழிகேடுகள் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். வழிகேடுகளை செய்து அல்லாஹ்வை எப்படி நெருங்க முடியும்? வழிகேடுகளை செஞ்சு எப்படி அல்லாஹ் நெருங்க முடியும்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்ததை ஒரு மனிதர் செயல்படுத்தினால் அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மாராயம் உண்டாகட்டும். இப்படி ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். கடைசியாக அல்லாஹ் சொல்லுகிற மிகப்பெரிய நன்மாராயம், இந்த மனிதர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். யார் அவர்கள்? இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ, யார் அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி, அல்லாஹ் எங்களுடைய ரப்புன்னு சொல்லி, அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி சும்ம இஸ்தகாமூ, அதில் இஸ்திகாமத்தாக இருந்தால், இஸ்திகாமத் ஈமானில் இஸ்திகாமத், அகீதாவில் இஸ்திகாமத், தௌஹீதில் இஸ்திகாமத், இத்திபாஉஸ் சுன்னah நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் இஸ்திகாமத், அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று சொல்லி அதில் யார் இஸ்திகாமத்தாக இருப்பாரோ, எதுவரை? மௌத்து வரை. அதனால தான் அல்லாஹு தஆலா நிர்பந்தமாக நீங்க எல்லாரும் மௌத்து வரை என்று இதை கேட்கணும். எதை கேட்கணும்? நீங்க மௌத்தாகும் வரை தொழணும். நீங்க மௌத்தாகும் வரை தொழணும். நீங்க தொழுற காலமெல்லாம் அல்லாஹ் இடத்துல நேர்வழியை கேட்கணும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டியா அல்லாஹ். அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டியா அல்லாஹ். இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்களா இல்லையா? ஓதினாங்க. மௌத்து வரை தொழுதாங்க, மௌத்து வரை ஓதினாங்க. சஹாபாக்கள் சொர்க்கவாதிகளாக இருந்தார்கள். அந்த சொர்க்கவாதிகளும் மௌத்து வரை தொழுதார்கள், மௌத்து வரை இதை கேட்டாங்க. அப்ப நாங்க யா அல்லாஹ் நேர்வழியை காட்டியா அல்லாஹ். அப்ப நேர்வழி எதுவரை தேவை? மௌத்து வரை. இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், அல்லாஹ் எங்கட ரப்பு என்று சொல்லி அதிலே அவர்கள் மௌத்து வரை இஸ்திகாமத்தாக இருந்தால் تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. இப்ப அவர் கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாஹ் என்ற ரப்புன்னு சொல்லி அவர் இஸ்திகாமத்தோடு மௌத்து வரை உறுதியாக இருந்தால் அவர் மரணப்படுக்கையில் இருப்பார். அவர்களை நோக்கி, அந்த மனிதனை நோக்கி மலக்குமார்கள் இறங்குவார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் வந்து உலகத்தில் மனிதனுக்கு இருக்கிற ரெண்டு பெரிய பிரச்சனை, மௌத்தாகிற நேரத்தில் அந்த ரெண்டு பிரச்சனை இருக்கும். ஒன்று பயம், இன்னொன்று கவலை. நான் மௌத்தா போனால் எங்கே போவேன் என்று சொல்லி பயம், சொர்க்கம் போவேனா நரகம் போவேனா பயம். ரெண்டாவது கவலை, நான் மௌத்தா போனால் என் குடும்பத்தை பிள்ளையை பார்க்கறது யாரு. இந்த ரெண்டும் இருக்கும், மரணப்படுக்கையில் இருக்கும், மோமினுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அந்த கலிமாவில் அந்த தௌஹீதில் இஸ்திகாமத்தாக இருப்பாரோ மலக்குமார்கள் இறங்குவார்கள். அவர் மலக்குமார்களுடைய சம்பாஷணை, அந்த அவங்க பேசுறத அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் இருக்கிற உலகம் வேறு, அவரை பார்க்கிற காட்சி வேற. வளைச்சு வர சூழ இருந்து என்ன வாப்பா என்ன அம்மா மூத்தாவ போறாங்க என்று சொல்லி சூழ இருப்பவர்கள் கவலையோடு கஷ்டத்தோடு கவலையோடு இருப்பார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா இவர் மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் என் தம்பி மூத்தாவ போறாரு, என் வாப்பா சக்கராத்தில் இருக்கிறார், அம்மா சக்கராத்தில் இருக்கிறாங்க, இப்படி நாங்க பார்ப்போம் எங்கட பார்வையில். அந்த மனிதர்கள் உண்மையான தௌஹீதில், உண்மையான நம்பிக்கையில், ஈமானிலே இஸ்திகாமத்தாக இருந்து
மரணத்தை அடைகிற பொழுது மலக்குமார்கள் இறங்குவார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவார்கள். இறங்கி சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்பட வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். மரண வேளையில் மலக்குமார்கள் இறங்கி நீங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகுதுன்னு சொன்னா, அந்த மௌத் அதுதான் ஒரு மூமின் அடைகிற முதலாவது நிரந்தரமான மகிழ்ச்சி, நிம்மதி. மூமினுக்கு கிடைக்கிற முதல் நிம்மதி மௌத். உலகத்துல இப்ப காசு 10,000 ரூபாய் 20,000 ஒரு ஆளுக்கு கொடுத்தா, நாளைக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அது செலவாயிருச்சுன்றால் திரும்ப கவலை வந்துடும். எனக்கு தேவை கொடுக்கப்படுது, திரும்ப ஒரு பிரச்சனை வருது, திரும்ப தேவை வருது, கவலை வருது. உலகத்துல நிம்மதி நிரந்தரம் கிடையாது. இப்ப இன்பம் துன்பம், இன்பம் துன்பம். ஆனா உங்களுக்கு சொர்க்கம், நீங்கள் மரணித்தால் உங்கள் ரப்பை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகிறது என்று சொன்னால் ஒரு மோமின் அந்த மரண வேளையிலே மகிழ்ச்சியாக மரணிக்க போகிறான். அப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்க அந்த மனிதனிடத்துல இறங்கி சொல்லுவாங்க, வஅப்ஷிரு, நீங்க நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ்ட புறத்தால வஅப்ஷிரு, நீங்க நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி சொல்லப்பட்ட எப்படி இருக்கும்? சொல்லி போட்டு மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা வலகும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுகும் வலகும் ஃபீஹா மா தத்தஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். மனிதர்கள் எல்லாரும் சூழ்ந்து பார்த்து இவர் மௌத்தாவ போறார் என்று கவலையில் இருக்கிற பொழுது இவர் மலக்குமார்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பார். மலக்குமார்கள் சொர்க்கத்தை கொண்டு நீங்க நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்க. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு நாங்கள் நேசர்களாக இருந்தோம், மறுமையிலும் நேசர்களாக இருப்போம். வலக்கும் ஃபீஹா, அந்த மறுமையில சொர்க்கத்தில வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் நினைத்தது, உங்கள் ஆன்மாக்கள் ஆசைப்படுவது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்க கேட்கிற எல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்க மரணிச்சா எங்க போறீங்க? இதோ மரணம் வந்து விட்டது, மரணித்தால் கபருக்குள்ளே வைப்பார்கள், இருட்டறைக்குள்ளே இருப்பார், கேள்விகளை கேட்கப்படும், அப்படி என்று சொல்லப்படுகிறது. அது மோமினுக்கு அல்ல. மோமின் நிம்மதியாக ரப்பை சந்திக்க, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்க, அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை அவன் அனுபவிக்க செல்லுகிறான். எங்க செல்லுகிறான்? நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். அவன் மரணித்தால் அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தின்பால் செல்லுகிறான். உலகத்துல கல்யாண வீட்டுக்கு போகும்போது யாராவது அழுது கொண்டு செல்வார்களா? இல்லை. விருந்துக்கு செல்கிறார். அல்லாஹ்வுடைய விருந்துக்கு செல்லுகிற மனிதன் ஏன் அழ வேண்டும்? என்னுடைய ரப், அவனுக்காகத்தான் நான் எனது துன்பங்களை, நான் செய்யாத கஷ்டங்களுக்காக நான் தண்டனை அனுபவித்தேன், அவனுக்காகத்தான் நான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டேன், அவனுக்காகத்தான் இந்த தௌஹீதில் உறுதியாக இருந்தேன், அவனுக்காகத்தான் நெற்றியை சஜ்தாவில் வைத்தேன், அவனுக்காகத்தான் பாவங்களை விட்டேன், அவனுக்காகத்தான் நன்மைகளை எடுத்து நடந்தேன், அவனுக்காகத்தான் நடுநிசியிலே கண்ணீர் துளிகளை வடித்தேன். அப்படிப்பட்ட ரப்பை நான் சந்திக்க செல்லுகிற பொழுது நான் ஏன் அழ வேண்டும்? அப்படிப்பட்ட ரப்பை, அவனுடைய விருந்துபசாரத்தை நோக்கி செல்லுகிற பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? இப்படிப்பட்ட மனிதனுக்கு மலக்குமார்களுடைய அந்த வார்த்தைகள் ஆறுதல் அளிக்கும். அது அல்லாஹ்வுடைய புறத்தால் மோமினுக்கு இந்த உலக வாழ்க்கையில் கடைசியாக கொடுக்கப்படுகிற நன்மாராயம். நீங்க எங்க போறீங்க? எங்க போறீங்க? நான் மௌத்தாகிறேன், அது இந்த உலகத்துல அது ஒரு சொர்க்கத்துக்கான ஒரு வாசல். நான் மரணித்தால் சொர்க்கத்துக்குள்ளே சென்று விடுவேன். அங்கே எங்கு நான் செல்ல போறேன்? என்ற ரப்புடைய விருந்துபசாரம். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தை நோக்கி செல்ல போகிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, நான் ஏன் இதை சொன்னேன்? மோமீன்களுக்கு அவருடைய மௌத்தான் முதல் நிம்மதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. வந்து பார்த்து ரசூலுல்லாஹ் மரணிக்க போறாங்க, சக்ராத்துடைய வேலை,
துடிச்சிட்டு இருக்கிறாங்க. வா கர்பாபதா, என் வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கிற வலியே வேதனையேண்டு அந்த மகள் துடித்தார்கள். ஆயிஷா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஃபாத்திமா வருவதை பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வரத போல இருந்தது. ஏன்னா அந்த மனைவிக்கு ரசூல்லா எழும்புவாங்களா, நடப்பாங்களா, எங்களோட பேசுவாங்களா என்ற கற்பனை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கும் பொழுது ரசூல்லா நடந்து வர மாதிரி இருந்தது. அந்த ஃபாத்திமா வந்து சொன்னாங்க, என் வாப்பாக்கு ஏற்பட்ட கை சேதமே, வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கிற வலியே, வாப்பாக்கு அந்த சக்ராத்துடைய வேதனையில துடிக்கும் பொழுது வாப்பாட வலியை பார்த்து அவங்க கை சேதப்பட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை வலி அதை பார்த்து மகளாக கவலைப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா கவலைப்படுறத கூட ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. தனக்கு என்ன வலி வந்தாலும் என்ன மகள் ஃபாத்திமா கவலைப்படுறத அவங்க விரும்ப இல்லை. ஃபாத்திமா வா கர்பாபதா, என்ன வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கிற வலியே என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், உங்களோட வாப்பாக்கு இந்த நாளுக்கு போற எந்த கஷ்டமும் இல்லை என்று சொன்னார்கள். அதே நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார்கள் என்றால், அந்த வலிக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறார்கள் என்றால் இந்த நாளுக்கு போற எந்த கஷ்டமும் இல்லை என்றால், மரணத்தை அடைகிற பொழுது முதல் நிம்மதியை ஒரு முஃமின் அடைகிறான். மரணம் வரை அவனுக்கு சோதனை இருக்கும். மரணித்து விடுகிற பொழுது மலக்குமார்களுடைய நன்மாராயத்தை பெற்று சொர்க்கத்தை அடைந்து கொள்ளப் போகிறேன், இன்பம் கிடைக்கப் போகிறது என்று கண்ணை மூடுகிறான் என்றால் மரணம்தான் முதல் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு நன்மாராயமும் மூமின்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நன்மாராயத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.